ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினோஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் ஸ்கூல் டேஸில் என்னோட டே ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கூல் டேஸில் என்னோட டே வந்து 4:30 ஏர்லி மார்னிங் 4:30க்கே ஸ்டார்ட் ஆகிடும். 4:30க்கு எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெண்டுமே பேக் பண்ணி கொடுத்து தான் விடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. 7 o'clock பஸ் வந்துடும். அதனால் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தான் பேக் பண்ணி கொடுத்து விடுவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இட்லி மாவு மேலே இட்லி பொடி தூவி இட்லி, அப்புறமா சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, பிஸ்கெட் வந்து கொண்டு போகிறாங்க. ஸ்நாக்ஸுக்கு இட்லிக்கு வந்து டொமேட்டோ சட்னி வச்சுருக்கேன். அப்புறமா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்குற லஞ்ச் வந்து நான் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் 7 to 7:15 டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்க மார்னிங் வந்து ஜூஸ் மாதிரி ஏதாவது தான் குடிச்சிட்டு போவாங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வந்து சுட்டுட்ருக்கேன். அப்புறமா இந்த கப்பும் கிண்ணமும் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஃபில்டர் காஃபி குடிக்க தொடங்குனதுலேருந்து நம்ம ஹோட்டலில் போய் குடிப்போம்ல, அதே மாதிரி இந்த கப்பு கிண்ணமும் வாங்கி குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு நாள் ஜெயச்சந்திரன் போயிருந்தப்போ இதை வாங்கிட்டு இப்போ காஃபி வந்து நான் டெய்லி இதில் தான் குடிச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு லஞ்ச் பேக் பண்ண வேண்டாம். அவங்க அங்கே இருக்கக்கூடிய கேன்டீன்லேயே வந்து சாப்பிட்ருவாங்க. அவங்க ரெடியானதும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே டேபிளில் எடுத்து வச்சிட்டேன். அவங்க வந்து 8:30 8:40 கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிடுவேன். வாக்கிங் போயிட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அன்றைக்கி இப்போ சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான். ஹாலிடே டைமில் எல்லாம் வாக்கிங் போகிறதே இல்லை. ஏன்னா லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக சமைச்சு அந்த டே எல்லாம் அப்படி ஒரு மாதிரி லேசியாகவே போய்ட்டு இருந்தது. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஏர்லியாக எந்திக்கிறதுனால எல்லா வேலையுமே சீக்கிரம் முடிஞ்சது. நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக லேட்டாக எழுந்திக்கிறதுக்கும் சீக்கிரமாக எழுந்திக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். லேட்டாக எழுந்திரிச்சோன்னா அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி டல்லாக லேசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு பார்த்தோன்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு உள்ளதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறமா ரெகுலராக பண்ணுற வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் டெய்லி பண்ணுற வேலை தான். பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறது, அப்புறமா பாத்திரம் கழுகிறது, வீடு கூட்டுறது, அந்த மாதிரி உள்ள வேலைகளை எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாக்ஸில் என்ன வைக்கணும்னு உள்ளதை குழந்தைங்க 2 பேரும் டிசைட் பண்ணி சொல்லிவிடுவாங்க. சில டைம் அவங்க 2 பேரும் சேர்ந்து 1 வீக்குக்குன்னு சொல்லிட்டு மெனு போட்டு தந்துடுவாங்க. அதனால் என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்குள்ள டென்ஷன் இருக்காது. ஏன்னா முந்தின நாளே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்த நாள் என்ன பேக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. நம்ம முந்தின நாளே பிளான் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தான் டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு யோசிச்சுட்டே இருக்கணும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தோன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் நான் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுப்பேன். ஸ்டவ் எல்லாமே டெய்லி நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். நம்ம டெய்லி சமைக்கும் போது அதில் உள்ள ஆயில் கரை எல்லாமே இருக்கும். அதனால் ஸ்டவ்வுக்கு பின்னாடி உள்ள டைல்ஸ் இதெல்லாமே வந்து டெய்லி நான் வந்து தொடச்சி எடுத்துருவேன். நம்ம துடைக்காமல் விடும்போது தான் அது ஒரு மாதிரி ஆயில் கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸ்டவ்வுமே வந்து டெய்லி க்ளீன் பண்ணிட்டோன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து நான் சும்மா விம் லிக்விட் போட்டு தேய்ச்சிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சா கூட சூப்பராக இருக்கும். நான் என்னைக்கான மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தான் தொடச்சி எடுத்தேன். அப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து விம் போட்டு தேய்ச்சிட்டு அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். அப்புறமா கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு மார்னிங் வந்து பொதுவாக நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். இந்த மார்னிங் வந்து நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தை திருப்பி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க எனக்கு டைம் இருக்காது. அதனால் ஒரு பாத்திரமாக எடுத்து அப்படியே போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் மார்னிங் மட்டும் எனக்கு பாத்திரம் வந்து நிறைய சேர்ந்துடும். கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம பாத்திரத்தை அப்போ கழுகி எடுத்துட்டோன்னா அடுத்து குக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா வந்து ஐயோ பாத்திரம் நிறைய இருக்குது, இதெல்லாம் இனி கழுகிட்டு தானே அடுத்து சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அதனால் கிச்சனை வந்து க்ளீனாக வச்சிட்டோன்னா குக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சமையலுமே நம்ம டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம்.
முன்னாடி ஒரு வீடியோவில் பால்கனியில் காய்கறி விதை போடுறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பஜ்ஜி மிளகா வந்து வளரல, மீதி எல்லா செடியுமே வளர்ந்துருக்குது. வெண்டைக்காய் வளர்ந்துருக்கு, பக்கத்தில் தக்காளி செடியுமே வளர்ந்துருக்குது. பச்சை மிளகா செடி இதுக்கு முன்னாடியே நாங்கள் சீட் போட்டிருந்தோம், அது ஃபுல்லாக பூச்சி கடிச்சு போயிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா செடியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாட்டில் வச்சுருக்கேன், வளருதான்னு பார்க்கலாம். அப்புறமா வந்து புதினா தண்டு நட்டு வச்சுருந்தேன், அதுவும் வந்து வளர்ந்துருக்குது. 2 தண்டு புதினா வந்து வளர்ந்துருக்குது. இது வந்து பச்சை கத்திரிக்காயும் வளர்ந்துருச்சு. பஜ்ஜி மிளகாவை வந்து வளரலை, அதனால் அதை எடுத்துட்டு அதில் வந்து மல்லி விதை தான் போட்டிருக்கேன். மல்லி இலையுமே வந்து வளர்ந்துருக்குது. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.